வழக்கம் போல் கண்டினியூனாதனால இன்றைக்கும் ஒரு பொண்ணு கூட சேட் பண்ணதே கண்டென்ட்டாக கொண்டு வந்திருக்கேன். இன்றைக்கி யார்கிட்ட சேட் பண்ணதை பார்க்க போகிறோம்னா, அவங்க பேர் ரம்யா. இவங்க மலேசியாவிலேருந்து சேட் பண்ணியிருக்காங்க. நம்ம சேட்டுக்குள்ளே போகலாம். நான் வந்து ஹாய் சொல்லியிருக்கேன், என் பேரை சொல்லியிருக்கேன், அவங்க ஹாய் சொல்லிட்டாங்க. நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் கால் பண்ணி பேசலாமா அப்படின்னு கேட்டேன். எனக்கு இந்த சேட்டிங்கை விட நேரில் பேசுகிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் பேசலாமான்னு கேட்டேன். அவங்க ஓப்பனாக மூஞ்சி அடித்த மாதிரி சொல்லிட்டாங்க, ஃபஸ்ட்டு நம்ம ஒருத்தர் தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு. இந்த ஃபாரின் பொண்ணுங்களே இப்படி தான் போல் இருக்குது. சரி, ஏதோ அடுத்தது நம்ம கன்வர்சேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு. ஸோ நீங்கள் சொன்ன ரைட்டுன்னு சொல்லிவிட்டு, நான் தமிழ்நாட்டில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டேன். அவங்க நீங்கள் எங்கே வாழ்கிறீங்கலாம் கேட்டாங்க. நான் என்னை பற்றி சில விஷயங்கள் சொன்னேன். அவங்க திடீர்னு ஹலோ ஆர் யூ பிஸின்னு கேட்டாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து சேட் பண்ணதும் ஆமாம் அப்படின்னு சொல்லி நான் என்ன ஒர்க் பண்ணிட்டதனோ அந்த ஒர்க்கை கொஞ்சம் காட்டினேன். அவங்க சாரி கேரியான்னு சொன்னாங்க. அப்புறம் சில சேட்ஸ் எல்லாம் பண்ணோம். அவங்களும் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் தான், ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர். அப்புறம் நான் என்ன குட், இட் வாஸ் பெங்களூர். நான் ஒர்க் பண்ணுற கம்பெனியும் என் லொக்கேஷனும் சொன்னேன், என் நேட்டிவ்லாம் சொன்னேன். அவங்க விசாகப்பட்டினத்தில் இருந்திருக்காங்க. அதாவது அவங்க நேட்டிவ் வந்து ஆந்திராவில் இருக்க விசாகப்பட்டினம். அப்புறம் அவங்க தெலுங்கு பேசுகிற பொண்ணு, தெலுங்கு தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. இங்கே எல்லா வச்சு நீக்கு தெலுங்கு, உனக்கு எப்படி தெலுங்கு வரும்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நான் கொஞ்சம் தெலுங்கு பேசுவேன், எனக்கு ஆந்திரா தெலுங்கும் தெரியும், படம்லாம் பார்த்து ஆந்திரா தெலுங்குலாம் கற்று வச்சுருந்தேன், அதனால் அதெல்லாம் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அவங்க உடனே நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. என் பேர் குட் நேம்லாம் கேட்டிருந்தாங்க. நான் ஏதோ என் பேரை இப்படிலாம் சொல்லிட்டேன். என் பேர் பூமலை, எங்கள் அப்பா பேர் கார்த்திகேயன், நான் சேர்த்து தான் சொல்லுவேங்கிறத சொல்லிட்டேன். அவங்க சொன்னது வந்து உனக்கு புரியுதான்னு கேட்டாங்க. நாங்கள் அர்த்தமைந்தி அப்படின்னு நான் டெக்ஸ்ட்டை போட்டு விட்டேன். அதுக்கப்புறம் அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணுமே நான் ஒரு விஷயம் பண்ணேன். அவங்க ப்ரொஃபைல் பிக்சர் இருக்குது இல்லைங்களா, அதனால் அந்த ப்ரொஃபைல் பிக்சரில் ஒரு பொண்ணு இருந்தாங்க. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, அந்த ப்ரொஃபைல் பிக்சரில் இருக்கிற பொண்ணு நல்லா அழகாக இருக்காங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னேன். அது தெலுங்குலேயே சொன்னேன். మీ ప్రొఫైల్ పిక్చర్లో ఉండున అమ్మాయి చాలా అందంగా ఉండునది அப்படி ஏதோ தப்பாக அனுப்பியிருக்கேன், தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கன்னு இதுவும் கேட்டேன். அவங்க அழகாகிட்டு தேங்க்யூ இட்ஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த மூமெண்ட்டில் கொஞ்சம் அவங்க இம்ப்ரெஸ் ஆகியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் நாங்கள் சீரியஸாக எனக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் வேணும், டைம் பாஸுக்கு வரலன்னு சொல்லியிருந்தேன். அவங்க வந்து எனக்கும் நான் வந்து டைம் பாஸ் பர்சன் கிடையாது, உனக்கு புரியுது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக கொஷின் கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் உங்களை நம்புகிறேன் ஆனால் முழுசாக கிடையாதுன்னு சொன்னேன். ஏன்னா எனக்கு முன்னாடி நிறைய பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எந்த பொண்ணுமே ஒன்றும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, பேசுகிறாங்க, டைம் பாஸ் பண்ணுறாங்க, போகிறாங்கன்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் அவங்க என்ன மீன் இந்த மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. வழக்கமாக நான் கொஞ்சம் கடலை போட்டேன். அதுக்கப்புறம் அவங்க இன்கம்மை பற்றிலாம் கேட்டிருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் டெக்ஸ்ட்டில் பார்த்துக்கோங்க. அவங்களுடைய இன்கம் 35 to 40 lakhs பெர் ஆனம்னு நினைக்கிறேன். அவங்க கிரிப்டோ கரன்சிலையும் ட்ரேடிங்கும் கொஞ்சம் பண்ணுறாங்க. ஸோ மந்த்லியா இயர்லியான்னு தெரியல, பட் கிரிப்டோ கரன்சி பண்ணுறாங்க. அப்புறம் நான் என்னை பற்றின எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் சேல்ரி வாங்குகிறேன். 2019 படிப்பு முடித்தேன், இதெல்லாம் சொன்னேன். பட் டெக்ஸ்ட்டில் கொஞ்சம் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும், அதை நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க, இதெல்லாம் சொன்னேன். அப்புறம் நான் ஸ்டார்ட் அப்லாம் பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன், ஆனால் ஃபினான்ஷியல் நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னேன். ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க, ஒர்க் தான் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறனால அப்படி சொல்லியிருந்தேன். அவங்க அதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக ஒரு கேட் சொன்னாங்க, வித்தவுட் ப்ராப்ளம் வி கேன் ரீச் அவர் கோல்ஸ்னு சொல்லியிருந்தாங்க. இது ரொம்பவே மோட்டிவேஷனாக இருந்துச்சு, ஒரு பொண்ணு நம்மக்கிட்ட இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கும்போது. ஸோ அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் என்டர்ப்ரனர்ஷிப் வந்து நல்ல ஹேபிட்ஸ்லாம் இருந்தால் என்டர்ப்ரனர்ஷிப் ஆரம்பிக்கலாம்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் மெசேஜை படிச்சுக்கோங்க, இது ரொம்ப நாள் முன்னாடி நான் சேட் பண்ணது, நான் மறந்துட்டேன்.
அப்புறம் ஒரு நாள் லஞ்சு முடிச்சிட்டியான்னு கேட்டாங்க, என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டாங்க. நான் ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்து அனுப்பி விட்டேன். இங்கே பாருங்கள் ஃபோட்டோ. அதுக்கப்புறம் அவங்க ஏதோ கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்களாம். OXY டேட்டா சாஃப்ட் SDNBH ஏதோ ஒரு கம்பெனி. நான் என்னோடய கம்பெனி பற்றினா கொஞ்சம் சொல்லியிருந்தேன், அனுப்பியிருந்தேன். எங்கே இருக்கீங்கன்னு கேட்டிருந்தாங்க, எல்லாத்தையும் டீட்டெயிலாக அனுப்பியிருந்தேன். ஸோ நான் என் ஃபேமிலியை பற்றி கொஞ்சம் சொல்லியிருந்தேன். அவங்க வந்து நம்பிக்கையாக ஓகே தட்ஸ் குட், ஐ எம் ஆஸ்கிங் அபவுட் யுவர் அசட்ஸ்ன்னு கேட்டிருந்தாங்க. அதாவது உங்களுக்கு என்ன சொத்து இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. பணம் வசதியானவனா இல்லை ஏழை பையனான்னு கேட்டிருக்காங்க. அது எனக்கு புரியல அப்போ. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், ஆஸ் ஆஃப் மை நாலேஜ் அண்ட் லேப்டாப், இது மட்டும்தான் என் சொத்து. எனக்கு தெரியும் இது கொஞ்சம் சில்லியாக தான் இருக்குது. பின்ன கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிற பொண்ணு வந்து உங்கள்கிட்ட என்ன சொத்து இருக்குதுன்னு கேட்டால் லேப்டாப்பு என் நாலேஜ்னு சொன்னால் யார் தான் சிரிக்காமல் இருப்பாங்க. சில்லியாக தான் இருந்தது. எனக்கு வேறு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. பட் இருந்தாலும் நான் ட்ரை பண்ணேன். ஜஸ்ட் ஐ ஆம் சீரியஸ், ஐ ஆம் ஆஸ்கிங் டு நோ. சும்மா தெரிஞ்சுக்கிறதா கேட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் தெரியும் பொண்ணுங்க எப்பவுமே ஸ்மார்ட்டாக தான் இருப்பாங்கங்கிறது எனக்கு தெரியும். ஃபோட்டோ பார்த்துட்டு லுக்கிங் குட் சொல்லியிருக்காங்க. சும்மா எதுவும் நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடாது, லுக்கிங் குட்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து நீங்கள் ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சுருக்க ஃபோட்டோ அனுப்பியிருக்கீங்க, உங்களுடைய ஃபோட்டோ கரண்ட் ஃபோட்டோவை அனுப்புங்கன்னு சொல்லியிருந்தேன். அவங்க அனுப்ப முடியாது, நான் கொஞ்சம் சுச்சுவேஷன் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இவர் லுக்கிங், நீங்கள் வந்து பார்க்க கொஞ்சம் வெல்த்தியாக இருக்கிற மாதிரி தெரியுறீங்க, ஆனாலும் எனக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்க, நீங்கள் ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அவங்க வந்து நான் ரொம்பலாம் வெல்த்தி கிடையாதுப்பா, நான் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான், பட் நான் சொந்தமாக ஒர்க் பண்ணுறேன், கொஞ்சம் மணி சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மோஸ்ட்டாக நான் வந்து கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு கிரிப்டோ கரன்சியை பற்றி என்னன்னு கூட தெரியாது. ஸோ எனக்கு தெரியாதுன்னு சொல்லி அப்படியே அடுத்தடுத்து கடலை போட ஆரம்பித்தேன். அவங்க ரொம்ப கம்மியாக தான் தூங்குவாங்க. நான் அவங்க கம்மியாக தூங்கினால நல்லா தூங்குங்க, கொஞ்சம் உங்கள் பாடி மேலே நீங்கள் கேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் இந்த டைம் ஆர் யூ டூயிங் ஹியர், இங்கே 7:30 மணி ஆச்சு, அங்கே என்ன பண்ணிக்கிறேன், கேன் யூ சென்ட் சம் ஃபோட்டோ. அவங்க போகிற, அதாவது அந்த வேலை இருந்திருக்காங்க, போகிற வேலையை ஏதாவது ஃபோட்டோ எடுத்து அனுப்ப முடியுமான்னு கேட்டேன். அவங்க வந்து சிரிச்சுக்கிட்டு ஏன்னு கேட்டாங்க. எனக்கு மலேசியாலாம் தெரியாதுங்க நான் சொல்லியிருந்தேன். நான் மலேசியாவில் மேப்லாம் எடுத்து தான் பார்த்துருக்கேன் இல்லை அப்படி சொல்லியிருந்தேன். அவங்க இந்த ஃபோட்டோ அனுப்பியிருந்தாங்க. இதுக்கப்புறம் அவங்க எந்த ரிப்ளைவும் பண்ணலை, கட் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான். ஓகே மக்களே, புது யூடியூபர், கண்டென்ட்டு இல்லாதனால எதையோ கண்டாக போட்டுட்ருக்கேன். நான் பேசுகிறது ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. ஏதாவது மிஸ்டேக் பண்ணி ஏதாவது மன்னிச்சிக்கோங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பாருங்கள் எப்படி 2 பேர் சேட் பண்ணுறாங்க, ஒரு பையனும் பொண்ணும். இங்கே வந்து ஒரு மலேசியா கேளும் மலேசியா இந்தியன் கேளும் ஒரு தமிழ் பையன் எப்படி சேட் பண்ணாங்க அது பாருங்கள். ஸோ நான் பேசின ஏதாவது தப்பு இருந்துச்சான்னு சொல்லுங்கள். அடுத்த வாட்டி எதாவது பேசுனா சரியாக பேசுகிறேன். ஓகே, பாய் மக்களே.